ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பிட் ஷாப் வந்து நம்ம டிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணோன்னே நிறைய கான்ட்ரவர்சிஸ் நடந்தது. அந்த கான்ட்ரவர்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆரம்பித்த போது 2 ப்ராடக்ட் தான் அவர் கடையில் இருந்தது. அதாவது டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்விட் அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஜிபிஎஸ். ஓகேவா? இந்த ஆன்டி பஞ்சர் லிக்விட் கூட நிறைய பேர் விட்டாங்க. ஆனால் இந்த டிடிஎஃப் ஜிபிஎஸ் வச்சு நிறைய பேர் கிழிக்க ஆரம்பித்தாங்க. இது காரணம் என்னன்னா, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 1500 அந்த ரேஞ்சுக்கே வந்து இவர் விற்கிற அதே இது ஜிபிஎஸ் வந்து கிடச்சிது. ஸோ வந்து அதனால வந்து நிறைய பேர் இவங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்டா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் இவர் ரிப்ளை பண்ணுவாருன்னு பார்த்தா, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ரிப்ளை வீடியோன்னு போட்டு வெறுப்பு மயிர் ஏற்றுற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஸோ ஆக்சுவலாக நானும் போயிட்டு ஃப்ளிப்கார்ட்லாம் போட்டு பார்த்தேன். ஸோ அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரோட ஹையஸ்ட் ரேட்டே 6000 ரூபா தான் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு வந்து இவர் வந்து 7500 சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, மார்க்கெட்டில் அதோட மொத்த விலையுமே 6000 ரூபா தான் இருக்குது. இவர் ட்ரேட் பண்ணி தான் வாங்கியிருக்காரு. அப்போ இவர் எவ்வளோக்கு தான் வாங்கினாரு? எனக்கு அதான் புரியல. இவர் என்ன சொல்கிறாருன்னா 7000 ரூபா அந்த பொருளோட ரேட் அப்படின்றாரு. ஆனால் மார்க்கெட்டில் வந்து கமர்ஷியலுக்கு விற்கும் போதே 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவர் வந்து எப்படி இருந்தாலும் ஹோல்சேலாக தான் வாங்கியிருப்பார் ட்ரேட் பண்ணும்போது. ஸோ 6000 ரூபாய் இவர் அந்த 6000 ரூபாய் ப்ராடக்டே வாங்கியிருந்தாலும் இவருக்கு எப்படி இருந்தாலும் 5000 ரூபாய் 4000 ரூபாய்க்கே கிடச்சிருந்துருக்கும் அந்த ப்ராடக்ட். அதை விட கம்மியாக கூட கிடச்சிருந்துருக்கும். ஆனால் வந்து இவர் 7000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அண்ட் அது வந்து 50% ஆஃபர்னு சொல்லி 3500 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ எனக்கு இதுதான் புரியல. நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த பிராண்டை பற்றி நிறைய கிரிட்டிசிசம் வருது. அந்த கிரிட்டிசிசம்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னா கூட பரவாயில்ல. சரியா? ரிப்ளை பண்ணல, நான் வந்து கிரிட்டிசிசம் வந்து நான் எதுக்குமே கண்டுக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கு ரிப்ளை பண்ணுறன்ற பேரில் ஒரு வீடியோ போட்டு இருந்தது அந்த வீடியோ. அந்த வீடியோ வந்து சீரியஸாக அந்த 40 நிமிஷம் என் வாழ்க்கையில் வேஸ்ட். அந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஏன்னா அதில் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார். இந்த மாதிரி நம்ம எல்லாரையும் பேசுகிறாங்க டிடிஎஃப், நம்மளை வளரவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருணை மயிரை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு புரியல. உங்களோட ப்ராடக்ட் பற்றி ஒருத்தங்க வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க, குறை சொல்கிறாங்கன்னா அந்த குறையை வந்து எப்படி சரி பண்ணலாம்? விலை அதிகமாக இருக்கா? ஓகே, டிடிஎஃப் வந்து விலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம அதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இவங்க நம்மளை வளரவே விட மாட்டேங்கிறாங்க. ஆமாம், உன்னை வளர விடாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு வேலை மயிராடா. சிம்பிளான விஷயம் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் 2மே வரும். ஸோ அந்த ரிவ்யூஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டான விஷயம் பண்ணணும். அதாவது நீங்கள் ரிப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப், ஓகேவா? நீங்கள் ஒன்றும் பெரிய புடுங்கி பிராண்ட்லாம் இல்லை. சரியா? உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் பெரிய புடுங்கி பிராண்ட்லாம் இல்லை. நீங்கள் வந்து உடனே வந்து உங்களை பற்றி கிரிட்டிசிசம்லாம் வந்த உடனே இந்த பிராண்ட் வந்து டிடிஎஃப் அப்படின்றீங்க. ஸோ வந்து டிடிஎஃப்னா என்ன? பெரிய மயிறு பிராண்ட் இது. இன்னும் பிராண்டே உருவாகலை. ஸோ வந்து பிராண்ட் உருவாகிறதுக்கு உங்களுக்கு குட்வில் தேவை. ஓகேவா? நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை வந்து இழுக்கணும். நீங்கள் வந்து எத்தனை நாள் உங்களோட டிடிஎஃப் குட்டி குஞ்சான் வச்சே ஓட்டிகிட்டு இருப்பீங்க? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து எல்லாரோட கிரிட்டிசிசமையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயம் வந்து பண்ணணும். அப்போ தான் உங்களோட பிராண்டு வளரும். அதை விட்டுட்டு என்னென்னமோ லூதித்தனமாக பண்ணுறீங்களே ப்ரோ. உங்களுக்கு பிராண்டு வந்து வளரல, புரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க என்னன்னா, 1500 ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு 3500 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருந்திருந்தா நான் ஏன் ஓனா வந்து நாங்கள் ஆப்பை லான்ச் பண்ண போகிறோம்? இவ்வளோ பெரிய கடையில் போட்டு நாங்கள் சர்வீஸ் கூட கொடுக்க போகிறோம். இங்கே வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஆப்புக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் இதில் காசு கட்டுறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த ஜிபிஎஸ் வந்து எல்லா ஜிபிஎஸ்க்கும் வந்து அவங்க வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவங்களோட ஆப் இருக்குது. ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, 1500 ரூபா ப்ராடக்டை வந்து ஆப்போட அவங்களால ரிலீஸ் பண்ண முடியுது. உங்களால் வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து ரிலீஸ் பண்ண முடியலையா? அதாவது 7000 ரூபாவோட கம்மியாக உங்களால் வந்து ஆப்போட ரிலீஸ் பண்ண முடியலையா? ஆனால் இது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். ஸோ டிடிஎஃப் கூட விட்டுருங்க. அஜீஸ் இருக்காரு பார்த்தீங்களா, இவரோட வீடியோவில் வந்து இந்த ரிப்ளை வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கு. அதில் இவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது நம்ம வந்து இந்த கிரிட்டிசிசம் பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்க. ஆமா, இவர் பெரிய மயிறு நம்மளெல்லாம் இப்போ வந்து நம்மளாம் ஜோபிட்டா பசங்க. ஸோ உனக்கு முதல்ல வந்து ஆண்டர்பிரனரா எப்படி இருக்கணும்னே தெரியலடா. நீ முதல்ல அதை போய் கற்றுக்கோ. சரியா? அஜீஸ், உன்னெல்லாம் என்ன சொல்கிறது? சரியா? நீ என்ன பண்ணு, போயிட்டு ஏதாவது ஒரு கோர்ஸில் போய் சேரு, ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்ஸில் போய் சேரு. சரியா?
அதில் சொல்லிக் கொடுப்பாங்க என்னன்னா கிங் ஆஃப் மார்க்கெட் வந்து கன்சியூமர்ஸ் தான். ஸோ வந்து கன்சியூமர் தான் கிங்கு. ஓகேவா? நீ வந்து கன்சியூமருக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுக்கணும். நீ உருவாக்குற பொருளை கன்சியூமருக்கு கொடுக்க முடியாது. சரியா? கன்சியூமர் என்ன கிரிட்டிசிசம் சொன்னாலும் அதை நீ ஏற்றுக்கணும். அப்போதான் உன்னோட பிஸ்னஸ் வளரும். நீ வந்து உன்னை பற்றி புகழ்ந்து பேசினோடனே ஓகே டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு உன்னை பற்றி கிரிட்டிசிசம் வந்த உடனே வந்து அவனுங்களாம் ஜோபிட்டா பசங்க அவனெல்லாம் முடிச்சு விடுற டைம் வந்துருச்சுன்னா போடா மயிருன்ட்டு போயிட்டே இருந்துட்டாங்கன்னு வையேன் உன் கஸ்டமர்ஸ்லாம். அப்புறம் என்ன பண்ணுவேன்? தூங்குவியா? இப்போ உடனே டிடிஎஃப் குட்டி குஞ்சான்லாம் அவரை பற்றி பேசலாம் உனக்கு அருகது இப்போ மயிரே இல்லை அப்படின்லாம் வந்து கமெண்ட்ல பண்ணாதீங்க. உங்களே ஏதாவது அசிங்கமாக கேட்டு விட்ற போகிறேன். எனக்கு நானே டென்ஷனில் இருக்கேன். டிடிஎஃப் நீங்கள் வந்து உண்மையிலே வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த அஜீஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணி விட்ருங்க. அந்த பார்ட்னர்ஷிப் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதையும் கேன்சல் பண்ணிட்டு நீ சொல்லுங்க. ஏன்னா சத்தியமாக அது எனக்கு பார்த்தோன்னே வந்து எனக்கு புரியல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஆப்பிள் கம்பெனி இருக்குது, இல்லாட்டா சாம்சங், இல்லாட்டா ஆப்பிளே எடுத்து அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. ஓகேவா? உடனே வந்து ஆப்பிள் சிஇஓ டிம் குக் ஒரு ஒரு ஷோகேஸ் ஈவெண்ட்டோ இல்லை எதுலேயோ வந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லாட்டா அந்த மெயின் ஆளுங்களில் ஒருத்தருங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிரிட்டிசிசம் கொடுத்தவங்கள பார்த்து இந்த ஜோபிட்டா பசங்கள்லாம் முடிச்சு விட்ற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக ஆப்பிள் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவனுங்க வந்து போடாமல் இருன்னு போயிட்டாங்கன்னா நம்ம கம்பெனி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான்ட்டு ஆப்பிளுக்கு தெரியும். ஆனால் இவனுங்களுக்கு தெரியல. இவனுங்களுக்குன்னு சொல்கிறத விட இந்த அஜீஸுக்கு புரியலை. சரியா? ஸோ வந்து எனக்கு அதான் புரியல. எப்படி தான் இவனுங்களாம் இதெல்லாம் இன்னும் வந்து பெருசாக யாருமே பேசலை. எனக்கு அதான் புரியல. ஏன்னா இவங்களோட ப்ராடக்ட் பற்றி ஒருத்தங்க பேசுனதை வந்து இவரால் தாங்கிக்க முடியல. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்ட் வளரணும்னா நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை தான் பார்க்கணுமே தவிர நான் பெரிய மயிறு அப்படின்னு நினச்சிங்கன்னா வளராது. ஓகேவா? அண்ட் நீங்கள் நிறைய பேர் உடனே யோசிப்பீங்க அவங்க வந்து இந்த பொருளை வாங்காமலே ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதுவும் தப்பு இல்லையே. ஏன்னா வந்து நீங்கள் வந்து பப்ளிக் தான் ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த பொருளை. அந்த பொருளை நான் வாங்கிட்டு தான் ரிவ்யூ கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. இப்போ வந்து ஆப்பிள் பற்றி நம்ம நிறைய பேர் பேசுகிறோம். நம்ம எத்தனை பேர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்போம்? அதோட விலை அதிகமாக இருக்குன்னா நம்ம ஏன்டா இதுக்கெல்லாம் ஏன்டா இவ்வளோ விலைன்னு தான் நம்ம கேட்குறோம். ரூ. 1,60,000 கொடுத்து ஆப்பிள் ஃபோன் ஏன்டா வாங்குறீங்க? அது என்னடா இருக்குது அப்படின்னு நம்மளும் தான் கேட்குறோம். ஏன்னா வந்து நம்மளால வாங்க முடியல. இருந்தாலும் ஏன்னா அது காஸ்ட்லியாக இருக்குது. ஓகேவா? அதுக்கு ஏற்ற விலை இல்லைன்றதை நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த ஆப்பிள் கிளாத்து, ஆப்பிள் ஏர் டேக்லாம் வந்து நம்ம எத்தனை பேர் வாங்கியிருப்போம்? ஆனால் அதை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? ஏன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட ஆப்பிள் விஷன் ப்ரோ அதை பற்றி வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாத ப்ராடக்ட்டை நிறைய நம்மலாம் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். சரியா? அதுக்கு காரணம் வந்து விலை அதிகமாக இருக்குது. நீ வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. எலான் மஸ்க் அடிச்சிருக்காங்க, ஜியோ அம்பானி அடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்னதான் அடித்தாலும் அவங்க அதெல்லாம் கண்டுக்கல. ஏன்னா அவங்க பெரிய பிராண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் அவங்க யாருமே வந்து பேசலன்றதை விட அவங்களோட கஸ்டமர்ஸ் ஆர் கன்சியூமர்ஸை பற்றி அவங்க எதுவுமே இந்த மாதிரி பேசினதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து எத்திக்ஸ், கன்சியூமர் தான் கிங் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து டிடிஎஃப் எப்படி வந்து இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நீலாம் எப்படா பிஸ்னஸ் மேன் ஆகுறீங்க? எனக்கு அதான் புரியல. பிஸ்னஸ் மேன் ஆனது எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன். உடனே வந்து அவங்க வளர்றதை பார்த்தா இவனுங்களுக்குலாம் என்ன ஆகுதுன்னே தெரியல. மயிறு நீ வளர்ந்தா என்ன, வளரலன்னா எனக்கு என்ன? நான் வந்து எங்கேயோ இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க. சரியா? நீ வந்து ஒரு விஷயம் பண்றனா அது வந்து நீ வந்து ஒன்னும் வந்து உன் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை எடுத்து நான் பேசல. சரியா? நீ வந்து பப்ளிக்ல மீடியால சோசியல் மீடியால வந்து அப்லோட் பண்ற விஷயத்தை பத்தி தான் நான் பேசுறேன். இப்போ நான் வந்து உன்னோட பர்சனல் பத்தி வந்து நான் பேசுறேன்னா உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நீ எத்தனை பொண்ணு கூட சுத்துற, அப்படிலாம் நான் பேசுறேன்னா வந்து அது வந்து தப்பு. ஏன்னா அது வந்து உன்னோட பர்சனல். அது வந்து நீ வீடியோல எங்கேயுமே பெருசா போடல. அதை பத்தி நான் பேசுறேன்னா அதெல்லாம் பத்தி கிளம்புனா நீ கேட்கலாம், என்ன வளர விட மாட்டேன். சரியா? அதெல்லாம் வந்து உன்னோட பர்சனல். ஆனா வந்து நீ வந்து சோசியல் மீடியால போடுற இது வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் இதுல இந்த ப்ராடக்ட் இருக்கு எல்லாரும் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற. அப்படின்னா அதை பத்தி பேசதான் செய்வோம். அது உனக்கு பிடிக்கலன்னா சூட்டு மூடிட்டு இருக்கணும். இல்லாட்டா அது திருத்திக்கிறதுக்கான வழி பார்க்கணும். அதை விட்டுட்டு பேசுறவன்லாம் ஜோபிட்டா பையன்லாம் முடிச்சு விடுற டைம் வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனா அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அண்ட் வந்து இப்போ ஒரு ரிப்ளை வீடியோன்னு சொல்லக்கூட முடியாது. அதுல ஒண்ணுமே இல்லை. 40 நிமிஷத்துக்கு
கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்க ஆபாசம் அவரை? தவிர்ப்போம் நண்பர்களே. டைல் 40 தெரிஞ்சிருமா? நிமிஷத்துக்கு வந்து சூத்தரி எச்சல் ஏற்றுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. அதனால முடியல. இந்த அக்கா வீடியோல அடிச்சா ஏன் அது ஒத்துக்கிறேன். பார்க்கணும் நான் இருக்கு. டைல் ஸோ தான் இது தெரியும். வந்து இந்த வீடியோ வந்து ரேண்டா மாறி போச்சு.